வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோ பதிவுல எப்படி இந்த கார்ட்ஸ கிரியேட் பண்ணி, இந்த மாரியான பிரசன்ட், ஆப்ஷன் அண்ட் பெர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி நம்ம இந்த ஸ்ப்ளிட் எல்லாம் டிஃபரெண்ட்டா பார்க்கறதுன்னு பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். இந்த வீடியோ பதிவுல காலம் சார்ட் பயன்படுத்தி எப்படி இதோட டோட்டல் என்ரோல்மெண்ட்ட பை டீம் வைஸா எப்படி பார்க்கறதுன்றத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். அண்ட் எக்ஸெல், விபிஏ அண்ட் பவர் பிஐ எல்லாம் லேர்ன் பண்றதுக்கு சரியான ஒரு சேனல ரீச் பண்ணியிருக்கீங்க. நம்ம வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்க பெல் ஐகான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டோட்டல் என்ரோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38 இருக்கு. பட் டீம் வைஸ்ல எவ்வளோ பேர் பிரசன்ட், ஆப்சென்ட்ற பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா மேல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அடுத்தது இந்த டீம் டீட்டெயில் வந்து எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கணும் காலம்ல. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டீம் இருக்கு. எக்ஸெல் ஃபைல் நீங்க ரிவ்யூ பண்ணீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி நான் லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த டேட்டா பயன்படுத்தி அப்படியே என் கூட பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீம் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண இந்த இடத்துல இந்த விசுவலைசேஷன் கீழ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாக்டு பார் சார்ட் இருக்கு. இந்த இடத்துல காலம் சார்ட், ஸ்டாக்டு காலம் சார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் காலம் சார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டாக்டு காலம் சார்ட் என்ன டிஃபரன்ஸ், இது எப்படி ஃபார்மேட்டிங் பண்றது? கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிளாங்க் விசுவலைசேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், டைரக்டா டீம் வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ண போறேன். இந்த இடத்துல டிராக் அண்ட் ட்ராப். இதுல முக்கியமா இங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, இத பண்ண உடனே இந்த எக்ஸ் ஆக்சஸ், இந்த ஒய் ஆக்சஸ், லெஜெண்ட் அண்ட் ஸ்மால் மல்டிபிள்ஸ் இதெல்லாம் என்ன நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் ஆக்சஸ்ன்றது எப்பயுமே வந்து டெக்ஸ்ட்டை தான் கன்சிடர் பண்ணிக்கும். இந்த டீம் நேம் தான் வந்து நம்மளுக்கு இங்க டெக்ஸ்ட்டா கன்சிடர் பண்ணும். அதாவது கேட்டகரின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூ நம்மளுக்கு காட்டல. ஏன்னா இந்த வேல்யூன்றது வந்து ஒய் ஆக்சஸ்ல நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்கா இந்த விசுவலைசேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். எந்த காலம் வந்து நம்மளுக்கு பிளாங்க் இல்லாம இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளா ஃபுல் நேம கூட எடுத்துக்கலாம். அண்ட் மேக் ஷூர் இது வந்து கவுண்ட்ல இருக்கணும். டிராக் அண்ட் ட்ராப் இன் ஒய் ஆக்சஸ், பட் இந்த கவுண்ட் வந்து இது வந்து இட் ஷுட் பி ஆல்வேஸ் இன் கவுண்ட். இத கொஞ்சம் இப்ப இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இத கண்டிப்பா இப்ப ஃபார்மேட்டிங் எப்படி பண்றதுன்னு நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ இப்ப நம்மளால பார்க்க முடியுது டீம் 2, டீம் 5 அண்ட் டீம் 4, டீம் 1 எல்லாமே. பட் ஆனா கொஞ்சம் விசிபிள் இல்ல. எப்படி இது எல்லாம் விசிபிளா கொண்டு வரதுன்றத பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் யுவர் விஷுவல் இத கிளிக் பண்ணுங்க. டோட்டல் எத்தன பேர் இருக்குன்றது இது மேல ஓவர் பண்ணும்போது தான் தெரியுது. ஓகே 11 அண்ட் 12 இது எல்லாமே தெரியுது. இது எப்படி நம்ம இந்த லேபிள் வந்து விசிபிளா கொண்டு வரதுன்றதுனா ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டேட்டா லேபிள்ஸ் இத வந்து நீங்க டர்ன் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ண உடனே உங்களால இந்த வேல்யூ பார்க்க முடியும். இப்ப 12, 11, 5ன்றது டைரக்ட்டா பார்க்க முடியும். பட் அது வந்து விசிபிளா இல்ல. அத கொஞ்சம் ஃபாண்ட்ட வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அத எப்படி இன்கிரீஸ் பண்றதுன்னா, இந்த டேட்டா லேபிள்ஸ் கீழ இந்த வேல்யூஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 9 இருக்கிறத நீங்க ஒரு 12ஆ மாத்திக்கலாம். 12ஆ மாத்தும்போது கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். அண்ட் யூ கேன் மேக் இட் போல்ட். போல்டும் பண்ணிக்கலாம். இல்ல இந்த கலர் வந்து பேக்கிரவுண்ட் நீங்க சேஞ்ச் பண்ணாலும் நீங்க பண்ணலாம். அடுத்தது இந்த டைட்டில். கண்டிப்பா இந்த டைட்டில் நம்ம மாத்திடலாம். இந்த ஜெனரல்ல டைட்டில். இந்த டைட்டில்ஸ்ல இந்த கவுண்ட் ஆஃப் ஃபுல் நேமுக்கு பதிலா டீம் வைஸ் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதே மாரி இதனுடைய ஃபாண்ட் சைஸ் போல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபாண்ட் சைஸ், இந்த ஃபாண்ட் கலர் அண்ட் ஷுட் பி இன் மிடில். மிடிலுக்கு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அப்படியே கீழ வந்தா இந்த ஆப்ஷன். இந்த ஹாரிசான்டல் அலைன்மென்ட்ல வந்து இது சென்டர்ல பயன்படுத்தினா எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய இந்த நேம் எல்லாம் வந்து விசிபிளா இல்ல. அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்றத பத்தி பார்க்கலாம். இப்போ விஷுவல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சஸ் கீழ இந்த வேல்யூஸ்ன்றது 9 இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து 9ல இருக்கு. இத நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 11க்கு வச்சுக்கலாம் பாருங்க. இன்கிரீஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இங்க இன்கிரீஸ் ஆகுது. எக்ஸ் ஆக்ஸ்ல இத வந்து அப்படியே போல்ட் பண்ணிக்கலாம். போல்ட் பண்ணோனே இந்த பிளாக் கலர் சேஞ்ச் ஆகும். 12 அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த டைட்டில். டைட்டில் எதுன்னா இந்த டீம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டீம். இது வந்து வேண்டான்னா இத நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்ஸஸ் கீழ டைட்டில் ஆஃப் பண்ண போறோம். ஆஃப். அதே மாரி இப்ப இந்த ஒய் ஆக்ஸஸ்ல நம்ம பார்க்க போறோம் இப்ப. ஒய் ஆக்ஸஸ் கீழ என்ன பண்ண போறோம்? இந்த ஃபாண்ட்ல வந்து வேல்யூஸ்ல 12க்கு மாத்திக்கலாம். இன்கிரீஸ் ஆயிடும் பாருங்க. இந்த 0, 5, 10ன்றதெல்லாம். அண்ட் இத வந்து போல்ட் பண்ணிடலாம். இது கீழயும் நம்மளுக்கு டைட்டில் வேண்டாம். ஆஃப் பண்ணிடலாம். இப்ப எக்ஸ் ஆக்ஸஸ் கீழ இருக்க டைட்டில் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஒய் ஆக்ஸஸ் கீழ இருக்க டைட்டிலும் ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே. இது வந்து நார்மலான காலம்ஸ் தான். பட் இப்போ வந்து ஸ்ப்ளிட் பார்க்கணும். என்ன ஸ்ப்ளிட் பார்க்கணும்னா, பிரசன்ட் வெர்சஸ் ஆப்சென்ட் அதனுடைய ஸ்டேட்டஸ் நான் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்னா, இந்த லெஜெண்ட்ல வந்து நம்ம இந்த டிராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது, நம்மளால பிரசன்ட் வெர்சஸ் ஆப்சென்ட் கவுண்ட் நம்மளால பார்க்க முடியும்.
பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா எதுல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ் இந்த இந்த காலம்ல அந்த டேட்டா நம்மளுக்கு இருக்கு. பிரசன்ட் வெர்சஸ் ஆப்சென்ட். அத டிராக் அண்ட் ட்ராப் பண்ணா, இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடும். இத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, இந்த கலர் இண்டிகேட் பண்ணும். மேல பாருங்க இந்த லெஜெண்ட்ல இந்த ஆப்சென்ட்னா நம்மளுக்கு இந்த கலர்ல இண்டிகேட் பண்ணும். பிரசன்ட்னா டார்க் ப்ளூல இண்டிகேட் பண்ணுது. இது எப்படி நம்ம இந்த கலர் சேஞ்ச் பண்றது? இந்த லெஜெண்ட் எப்படி நம்ம கீழ கொண்டு வரதுன்றத பத்தி பார்க்கலாம். இந்த லெஜெண்ட் என்ற ஆப்ஷனுக்கு கீழ இத வந்து பாட்டம் சென்டர்ல நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாரி இந்த டைட்டில் இந்த அட்டெண்டன்ஸ் என்ற டைட்டில் வேண்டாம்னா இத ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இதனுடைய ஃபாண்ட் சைஸும் அதாவது டெக்ஸ்ட் சைஸையும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் விசிபிளா இருக்கிற மாரி. அண்ட் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இதனுடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். விசுவல் கீழ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த காலம்ஸ்ன்னு இருக்கும். இந்த காலம்ஸ்ல இந்த பர்ட்டிகுலர் ஆப்சென்ட் அண்ட் பிரசன்ட் உடைய கலர் வந்து இண்டிகேட் பண்றத இப்ப நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஆப்சென்ட்னா லைட் ஆரஞ்சு கலர்ல நம்ம இண்டிகேட் பண்ணலாம். பிரசன்ட்னா கிரீன் கலர்ல எப்படின்னா இந்த மோர் கலர்ஸ் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு இந்த கிரீன் கலர் மேல செலக்ட் பண்ண உடனே மல்டிபிள் ஆப்ஷன் இங்க நம்மளுக்கு காட்டும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச கலர் நீங்க கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்க சேஞ்சஸ் ஆகும். ஸோ இந்த கிரீன் கலர் ஓகே. இப்போ அவுட் சைடில் கிளிக் பண்ண போதும் நம்மளுக்கு இந்த கலர் நம்மளுக்கு இண்டிகேட் ஆகும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது நம்மளுக்கு டீம் 2, டீம் 5, டீம் 4ன்றது. பட் இது வந்து ஒரு ஆர்டரா இல்லை. டீம் 1 நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரணும். டீம் இந்த ஆர்டர் வைஸ்ல வேணும் அப்படின்னா இந்த 3 டாட் மேல கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஆக்சஸ்ன்ற இடத்துல டீம் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ டீம் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு டீம் 5, டீம் 4 வருது. ஸோ இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கொண்டு வந்துடணும். அதே மாதிரி 3 டாட் அதே சேம் டீம் அண்ட் அசெண்டிங் ஆர்டர். அப்போ டீம் 1, டீம் 2, டீம் 3, டீம் 4 இதெல்லாம் ஒரு ஆர்டர்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் நம்மளுடைய காலம்ஸ் சார்ட் நம்ம கிரியேட் பண்றது. நெக்ஸ்ட் நம்ம எப்படி நம்ம மேனேஜர் வைஸா பார்க்கலாம்னா, இப்போ இன்னொரு கிராஃப் கிரியேட் பண்ணாம சேம் இந்த கிராஃபையே அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இத பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்லைட்டா ஒரு சேஞ்சஸ் பண்ண போறோம். என்ன சேஞ்சஸ்னா, இந்த இடத்துல இந்த இந்த டீமை எடுத்துட்டு மேனேஜர்ஸ் நேம் எங்க இருக்கு நம்மளுக்கு? இந்த சீனியர் மேனேஜர்ஸ் நேம் டிராக் அண்ட் டிராப் இன் எக்ஸ் ஆக்சிஸ். போட்டா போதும். இப்ப நம்மளுக்கு டோட்டல் பிரசன்ட் ஆப்சென்ட் கவுண்ட் வந்து இந்த மேனேஜர்ஸ் வைஸா வந்துச்சு. இப்ப டான் கீழ எத்தனை பேர் பிரசன்ட் ஆப்சென்ட், லெவிஸ் கீழ எத்தனை பேர் பிரசன்ட் அண்ட் ஆப்சென்ட் அந்த டீம்ல இருந்து அதனுடைய கவுண்ட் நம்மளால இங்க பார்க்க முடியும். இப்போ இந்த டைட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். எப்படின்னா இதுக்கு விசுவலைசேஷன் கீழ ஜெனரல் நம்ம செலக்ட் பண்ணிட்டு டைட்டில வந்து டீம் வைஸ் பதிலா மேனேஜர் வைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். மேனேஜர் வைஸ். அண்ட் இத வந்து இப்ப காலம் சார்ட்ல இருந்து பார் சார்ட்டுக்கு எப்படி கொண்டு போறது? அது ரொம்ப ஈஸி தான். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த காலம் ஸ்டாட்டட் காலம் சார்ட் பதிலா இந்த இடத்துல நீங்க பார் சார்ட் செலக்ட் பண்ணா போதும். இது அப்படியே நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆயிடும். இதனுடைய விசுவலைசேஷன். இப்ப இன்னொரு இந்த பார் சார்ட்டும் பயன்படுத்திக்கலாம். கிளஸ்டர்ட் பார் சார்ட். என்ன டிஃபரன்ஸ்னா நம்மளுக்கு இந்த சார்ட் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே காலம்ல பிரசன்ட் ஆப்ஷன் உடைய ஸ்டேட்டஸ் நம்மளால பார்க்க முடியும். அதே உங்களுக்கு இந்த டான் கீழ 2 காலம் வேணும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் இன்னொன்னு வந்து பிரசன்ட் வேணும்னா, இந்த ஆப்ஷன் நீங்க கிளஸ்டர்ட் பார் சார்ட் செலக்ட் பண்ணா நம்மளால அப்படி பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சேம் டானுக்குள்ளேயே எத்தனை பேர் பிரசன்ட் ஆயிருக்காங்கன்றது ஒரு காலம்லயும், அண்ட் ஆப்சென்ட் எத்தனை பேர் ஆயிருக்காங்கன்ற ஒரு காலம் பார்க்க முடியும். இந்த இது கிளஸ்டர்ட் காலம் சார்ட்ல பார்க்கலாம். காலம் சார்ட்ல பார்க்கும்போது டிஃபரெண்ட்டா உங்களுக்கு தெரியும். ஸோ இது உங்களால இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். இப்ப டீம் 2 கீழ பார்த்தீங்கன்னா, பிரசன்ட் ஆப்ஷன் வந்து ஒரே காலம்ல ஆ நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுது. பிரசன்ட் எத்தன பேரு, ஆப்சென்ட் எத்தன பேரு வந்து காலம் டிஃபரெண்ட். இங்க வந்து நம்மளுக்கு காலமே வந்து 2 வருது. பிரசன்ட்க்கு 1, ஆப்சென்ட்க்கு 1 பட் அண்டர் சேம் நேம். இதான் டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் வீடியோல எப்படி பை சார்ட் எப்படி கிரியேட் பண்றது, பிளஸ் ட்ரீ மேப் எப்படி கிரியேட் பண்றத பத்தி டீடைலா நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோட இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.